இன்று மாலை நடக்கவுள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி இடையேயான போட்டி இருதரப்பு ரசிகர்களிடையே எதிர்பார்ப்புகளை எகிற வைத்துள்ளது. போட்டியில் ஜெயித்தாலும் பிளே ஆஃப் போவது கடினம் என்ற இக்கட்டான சூழ்நிலையில் ஆர்சிபி சிக்கி தவிக்கும் நிலையில் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்பதை தாண்டி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஜெயிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் சென்னை அணி தயாராகி வருகிறது. குறிப்பாக புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களுக்குள் இடம்பெறும் முயற்சியில் தீவிரம் காட்ட உள்ளது சிஎஸ்கே. காரணம், புள்ளிப்பட்டியலில் 3ஆம் மற்றும் 4ஆம் இடத்தை பிடிக்கும் அணிகள் எலிமினேட்டர் போட்டியில் ஆடி வெற்றி பெற வேண்டும். அதைத் தொடர்ந்து 2வது தகுதி போட்டியில் வென்றால் மட்டுமே இறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியும். அதே சமயம் புள்ளிப்பட்டியலில் முதல் அல்லது 2ஆம் இடம் பிடிக்கும் பட்சத்தில் முதல் தகுதி போட்டியில் வெற்றி பெற்றால் நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியும். அப்படியே முதல் தகுதி போட்டியில் தோல்வி அடைந்தாலும் 2வது தகுதி போட்டியில் பங்கேற்க கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி அதில் வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறலாம். இதனாலேயே புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடித்தாக வேண்டும் என சிஎஸ்கே கடுமையாக முயற்சித்து வருகிறது. ஆனால் அது நடக்க சிஎஸ்கே நினைத்தால் அல்லது உழைத்தால் மட்டும் போதாது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் அவர்களது கடைசி லீக் போட்டிகளில் தோல்வியடைய வேண்டும். மேலும் சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்சில் சிஎஸ்கே வெல்ல வேண்டும். அப்படி இது 3ம் நடந்தால் ஹைதராபாத் அணி 15 புள்ளிகளுடன் 4ஆம் இடத்திலும், ராஜஸ்தான் அணி 16 புள்ளிகளுடன் 3ஆம் இடத்திலும் இருக்கும். சிஎஸ்கே அணி 16 புள்ளிகளுடன் ராஜஸ்தான் அணியை விட நெட் ரன் ரேட்டில் முந்திக்கொண்டு 2வது இடத்திற்கு செல்ல வாய்ப்பு உள்ளது. ஒருவேளை ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் 17 ரன்களுக்கும் குறைவான வித்தியாசத்தில் அல்லது கடைசி ஓவர் வரை சேசிங் செய்து சிஎஸ்கே தோற்கும் பட்சத்தில் புள்ளிப்பட்டியலில் 14 புள்ளிகளுடன் 4வது இடத்தை பெற்று சிஎஸ்கே பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது.